இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். ஏசாயா 59 அதிகாரம் 19 வசனம். வெள்ளம் போல் சத்துரு வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார். தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு தருகிற ஒரு நல்ல பாதுகாப்பு இந்த வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு. சத்துரு எவ்வளவு பெரிய வெள்ளம் போல அவன் வாரிக்கொள்ள வந்தாலும் ஆண்டவர் வெற்றி கொடியேற்றுவார். அப்படின்னா சத்துருவின் கைக்கு ஒப்பு கொடுக்காமல், அவனுடைய கிரியைகளினாலே பாதிக்கப்படாமல், அதன் நிமித்தம் தம்முடைய ஜனங்களுக்கு எந்த ஆபத்தும் சேதமும் வராதபடிக்கு கர்த்தரே பாதுகாப்பார். எல்லா நாடுகளுக்கும் ஒரு எல்லை. அந்த எல்லையில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த நாட்டினுடைய கொடி பறக்கும். அப்படின்னா இது எங்களுடைய எல்லை, இந்த எல்லைக்குள்ள அந்நிய நாட்டவர் என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. அதோடு கூட மாத்திரமல்லாமல் அங்கே ஒரு பாதுகாப்பு வேலி ஒன்று போடப்பட்டிருக்கும். அப்போ எதிரி நாட்டவர்கள் எவ்வளவு பலம் வாய்ந்தவர்களாக இருந்தாலும், அல்லது அந்த குறிப்பிட்ட நாட்டிற்கு அவர்கள் சத்துருவாக இருந்து தீவிரமாய் அவர்களுக்கு விரோதமாய் செயல்படுகிறவர்களாக இருந்தாலும், அந்த எல்லைக்குள்ள அப்படின்னு வருவதற்கு முயற்சித்தால் கண்டிப்பாக அவர்களுக்கு பதிலடி கொடுக்கப்படும். கண்டிப்பாக அது அவர்களுக்கு பாதிப்பாக மாறும். இது போல தான் கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கும் தம்முடைய பிள்ளைகள் எல்லாருக்கும், அது உங்கள் குடும்பமாக இருக்கலாம், அல்லது உங்களுடைய தொழிலாக இருக்கலாம், உங்களுடைய ஊழியமாக இருக்கலாம், உங்களுடைய பிள்ளைகளாக இருக்கலாம், இப்படி நம்மை சுற்றிலும் கர்த்தர் ஒரு மதிலாக இருக்கிறார், வேலி அமைத்திருக்கிறார். அப்போ நாம் அவருடையவர்கள் என்று நமக்காக ஒரு எல்லை நியமிக்கப்பட்டிருக்கிறது. அந்த எல்லைக்குள்ளே என்னைக்கு சத்துரு வந்து நம்மை பாதிக்க முயற்சி செய்கிறானோ, அவன் எவ்வளவு பலமாய் தீவிரமாய் வேகமாய் அவன் முயற்சித்தாலும் ஆண்டவர் உடனடியாக நமக்கு துணை நின்று ஜெயத்தை தருவார். அதனால இந்த வார்த்தையை கேட்கிற தெய்வ பிள்ளைகள், உங்கள் பக்கத்தில் பாதிப்பு இருக்கலாம், உங்களுக்கு பாதிப்பு இருக்காது. எந்த பிரச்சனைகளினாலும் உங்களுக்கு சேதம் வராது. சத்துரு உங்கள் மேலே ஜெயம் எடுக்க ஆண்டவர் ஒரு நாள் என்ன செய்ய மாட்டார், விட மாட்டார். உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு உண்டு என்பதை நீங்கள் மறந்துடாதீங்க. இது இயற்கையாகவே தேவன் தம்முடைய ஜனத்திற்கு செயல்படுகிற ஒரு விதம். ஆகவே உங்களுக்கு எப்பொழுதும் ஒரு பாதுகாப்பு உண்டு என்பதை நீங்கள் நினைத்து கொண்டு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எதிரிகளை பார்க்காதீங்க, அவர்களுடைய பலத்தை பார்க்காதீங்க, அவர்களுடைய முயற்சிகளையும் அவர்களுடைய தீவிரமான கிரியைகளையும் நீங்கள் பார்க்காதீங்க. உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கும் தேவன் ஒருவர் உண்டு. அவர் சேனைகளை கர்த்தர், உங்களுக்காக அவர் வெற்றி கொடியேற்றுவார். தைரியமா இருங்க. கர்த்தருடைய பாதுகாப்பு உங்களுக்கு எப்பொழுதும் உண்டு. இதாவது எப்பொழுதும் உடைய பிள்ளைகளை பாதுகாக்கிற கர்த்தர் கண்மணி போல நீர் அவர்களை பாதுகாக்கிறதை வெளிப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact, Pastor J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.